வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா? வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிற மாதிரியான உணர்வுகள் வருதா? நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் பணமே தங்க மாட்டுதா? வீட்டில் உள்ளவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதா? அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் துளசி செடி வளர்க்கணும். இந்த துளசி செடியை எப்படி வளர்க்கலாம், எப்படி வழிபாடு செய்யலாம், துளசி செடி வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு இந்த ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஒரே வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. துளசி செடி எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். துளசி செடி வளர்க்குறதுக்கு துளசி செடியோட கட்டிங்ஸ் கிடைச்சாலும் ஓகே, இல்லை அதோட விதையை எடுத்து தூவிட்டு வந்தாலும் துளசி செடி ஈஸியாக வளர்ந்துடும். குட்டி துளசி செடி எங்கேயாவது கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வந்து 2 செடியை சேர்ந்தாப்புல ஒன்றா ஊண்டினாலும் வேகமாக வளரும். துளசி செடி கூடயே எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வேறு பூச்செடியோ இல்லை வேறு ஒரு செடியோ பக்கத்தில் வச்சா அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சீக்கிரம் நல்லா க்ரோத் ஆகி வளர ஆரம்பிச்சிடும். துளசி செடி கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி இல்லைன்னா வடகிழக்கு திசையிலையும் வைக்கலாம். வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயும் வைக்கலாம், இல்லை வீட்டுக்கு பின்னாடியோ இல்லை முற்றத்துலையோ வைக்கலாம். நம்ம விருப்பம்தான். ஆனால் சன்லைட் படுற மாதிரி இருக்கணும். அந்த இடம் ரொம்ப சுத்தமான இடமா இருக்கணும். துளசியோட தண்டை கொஞ்சமாக வெட்டிட்டு அதை தேனில் டிப் பண்ணி நம்ம நட்டு வச்சாலும் சீக்கிரமாக வளரும். அப்படி இல்லாட்டினா இதோட விதையை நம்ம தூவி விட்டாலும் வேகமாக வளர்ந்துடும். ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளங்க. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன துளசி மடம் வாங்குங்க. இதோட ப்ரைஸ் 450 ரூபாய் வந்துச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணி போல் இந்த துளசி செடி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ என்னென்ன போட்டிருக்கேன்னா மஞ்சக்கிழங்கு, கல்லுப்பு, ஏலக்காய், 1 ரூபாய் காயின் எல்லாம் நான் அந்த மண்ணில் போட்டிருக்கேன். 1 டேக்கு முன்னாடியே இந்த தொட்டியை நல்லா அலசிட்டு மண் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அப்போ தான் துளசி செடி அதில் ஊண்டி வைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக. துளசியோட வேர் பகுதியில் நான் இப்போ போட்டிருக்க பொருள் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் அந்த சின்ன டப்பாவில் உள்ள துளசியை தான் இப்போ நட்டு வைக்க போகிறேன். இதுக்குள்ளே போட்டுட்டு நல்ல மண்ணை கலரி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் மண்ணை ஃபில் பண்ணணும். ஏன்னா துளசி மடம் ஃபுல்லாகவே நம்ம மண்ணை நெப்பிட்டோம்னா தண்ணி ஊற்றினா சீக்கிரம் வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறணும் அந்த இடத்துல. நம்ம டெய்லியும் துளசிக்கு தண்ணி ஊற்றும் போது அதோட கொஞ்சோடு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றினா ரொம்பவே நல்லது. நல்லா சன்லைட் படுற மாதிரி இந்த துளசி செடி வைக்கணும். இந்த துளசிக்கு ரொம்ப மெயினே சன்லைட் மட்டும்தான். இதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா பக்கத்தில் புதினா செடியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செடி சேர்த்து வளர்த்திங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். தனியாக வளர்கிறதுக்கு அது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. துளசி செடியை ஓயாமல் தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓயாமல் கட் பண்ணவும் கூடாது. சிசரை வச்சு மெயினாக கட் பண்ணவே கூடாது. கையால் தான் பறிக்கணும் துளசியை. அதுவும் 4 வாரத்துக்கு இல்லை 3 வாரத்துக்கு ஒருக்க மட்டும் நீங்கள் மேலே உள்ள அந்த விதை வரும். பூ விட்டு அதுக்கப்புறம் விதை வரும். அந்த விதையை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு 4 வாரத்துக்கோ இல்லை 3 வாரத்துக்கோ 1 டைம்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணாமல் விட்டால் சீக்கிரமாக அந்த துளசி செடி வாடிடும். ஒரு துளசி செடியிலிருந்தே எக்கச்சக்கமான துளசி செடி புதுசாக வளர ஆரம்பிக்கும். அதோட விதை எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் புது துளசி செடி வளர ஆரம்பிச்சிடும். முன்னாடி பார்த்த வீடியோக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு நிறைய புது செடி இதுக்குள்ளேருந்து நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே துளசிக்கு எப்படி வழிபாடு செய்யணும்னா, காலையில் வாச தெளித்து கோலம் போடும்போதே துளசிக்கும் தனியாக நம்ம ஒரு சின்ன கோலமாக போட்டு வழிபாடு செய்யணும். இதே போல் சாயந்தரம் 6 மணி போல் டெய்லி அதுக்கு நம்ம விளக்கு பொருதணும். துளசி செடியை தரையில் வைக்கிறத விட 1 இன்ச் மேலே தான் இருக்கணும். துளசிக்கு நம்ம சாயந்தரம் விளக்கு போடும்போது அதுக்கு பூ போட்டு சாம்பிராணி காமிச்சு கோலம் போட்டு அழகாக நம்ம டெய்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும். மெயினாக வெள்ளி செவ்வாய்க்கு கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. டெய்லியுமே நீங்கள் விளக்கு போட முயற்சி பண்ணுங்கள். அதிகபட்சம் 5 நிமிஷம் தாங்க ஆகும் நீங்கள் விளக்கேற்றி சாம்பிராணி காமிச்சு ஒரு பூ வச்சு சாமி கும்பிட்றதுக்கு. நம்ம வீட்டை விட்டு எப்போ வெளியில் போனாலும் இந்த துளசி மடத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போனால் நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். நம்ம துளசி செடியை வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்னு பார்க்கலாமா? ஒரே ஒரு துளசி செடியை நம்ம தானம் செஞ்சோன்னா ஒரு பசுமாடை தானம் செஞ்சதுக்கு சமமா. அதே போல் நம்ம குளிக்கும் பொழுது 2 துளசி செடியை போட்டு குளித்தோன்னா நம்ம கங்கையில் நீராடினதுக்கு சமம் அப்படின்றாங்க. பொதுவாக வீட்டில் வாஸ்து சரியில்லை, அதனால வீடை இடித்து மாற்றுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் துளசி செடி வீட்டில் வச்சிங்கன்னா வாஸ்து தோஷமே கிடையாது. வீட்டில் தீய சக்தி இருக்குது, ஏதோ ஒரு ஆத்மா சுற்றிக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரிலாம் கதை விடுவாங்க. அதுக்கு நீங்கள் வீட்டில் துளசி செடி வச்சாலே போதும். வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டு வாசல் வழியாக வரவே முடியாது. துளசி இலையை உங்கள் வீட்டில் உள்ள பணப்பெட்டிலையோ நகைப்பெட்டிலையோ போட்டிங்கன்னா பணமும் நகையும் எப்பயும் குறையாமல் இருக்கணும் ஒரு ஐதீகம் இருக்குது. கோவிலில் கொடுக்குற துளசியும் கூட நீங்கள் இப்படி பண்ணலாம். ஒரே ஒரு துளசி செடியை வழிபாடு செஞ்சால் நம்ம பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரையும் ஒன்றா சேர்ந்து வழிபட்டதுக்கு சமம். லக்ஷ்மியோட அவதாரமான துளசி செடி நீங்கள் எப்போ பெருமாள் கோயிலுக்கு போனாலும் துளசி மாலை வாங்கி கொடுங்க. கோவிலில் கொடுக்குற தீர்த்தத்தில் கையில் 1 இலை துளசி விழுந்தால் நம்ம நினச்சது அப்படியே நடக்குமா? இப்போ செய்யவே கூடாத விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாமா? செய்யவே கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசிக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம் தீட்டு தாங்க சுத்தமாக பிடிக்காது.
நீங்கள் சுத்தமில்லாத நேரத்தில் தலைக்கு குளிக்காமல் துளசி வழிபாடு செய்யவே கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா துளசி அம்மாவுக்கு ரொம்பவே கோபம் வரும். அப்படியே ஓயாமல் போய் தொட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. வேறு யாராவது துளசி கேட்டால் கூட நீங்கள் தான் பறித்து தரணுமே தவிர மற்றவங்கள தொட விடக்கூடாது. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் கண்டிப்பாக துளசி செடி இருக்கணும். இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக துளசி செடி வளருங்க, ரொம்பவே நல்லது. ஒருவேளை உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் போய் துளசிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. ஒரே ஒரு நாள் நம்ம துளசிக்கு விளக்கு போட்டாலே நம்ம வைகுண்டம் போவோம்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது வீட்டில் துளசி செடி வளருங்க. அப்படி வளர்க்க முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் போய் துளசிக்கு வழிபாடு செய்யுங்க. நம்ம வீட்டில் தானாகவே துளசி செடி வளர்ந்துச்சுன்னா நம்ம வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுதுன்றது அர்த்தமா? நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்களை தவிர வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.